உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. இப்போ உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன பேர் வச்சு ஆரம்பிப்பீங்க? ரசிகர் மன்றத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா என்ன பேர் வைப்பீங்க? இப்போ குட்டி நடிகர் திலக ரசிகர் மன்றம்னு. குட்டி நடிகர் திலக, அந்த நடிகர் திலக வந்து விட மாட்டீங்களே. ஓகே, உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் வைக்கிறாங்கன்னா என்ன பேர் வைப்பீங்க? மக்கள் நலன் அப்படின்னு, மக்கள் நலன் கருதி ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும். மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்களுக்கு வந்து இப்போ அரசியல் வந்து மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கே திரும்ப கொடுக்குறது அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக தான் உயிரே கொடுக்குறன்னு நினைக்கிறான். அப்புறம் அவன் தான் ஒரு உண்மையான ரசிகன், உண்மையான தலைவன், உண்மையான நாயகன். ஓகே, இவர் இப்போ பொலிட்டிக்கலுக்குள்ளே போகிற மாதிரி அரசியல் பேசிட்டு இருக்காரு வந்து. ஆனால் நடிகர் ஆகிட்டீங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு அளவுக்கு படம் போயிட்டீங்க. அடுத்த அரசியலுக்குள்ள வர்றதுக்கான ஆசை இருக்குமா? கண்டிப்பாம்மா, நம்மளுக்கு அரசியலுக்கு உண்டான அனைத்து, ஏன்னா என்னோடய ஸ்பீச் எல்லாம் வைகோ மாதிரி இருக்குமா, உங்களுக்கே தெரியும் ஓரளவு. அது மட்டும் இல்லாமல் குணநலன்கள், அந்த அரசியல் திறமை, அறிவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப அதுலேயும் அரசியல்லையும் கால் வச்சிடலாம். என்ன சினிமாலே வச்சுட்டு அரசியலுக்குள்ள போக மாட்டோமா? சூப்பர். உங்களுக்கு இப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டீங்க. இப்போ விஜய் சார் வந்து நடிச்சிட்டாரு, ஒரு லெவலுக்கு போகும்போது அடுத்த அரசியலுக்கு போறாருல. ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த க்ரோத் ஆகி போகும்போது ஒரு லெவல் போனதுக்கப்புறம் அரசியல் போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? எனக்கு அரசியல் எனக்கு வந்து நான் அரசியலுக்கு போய் மக்களை கொடுமைப்படுத்தணும்னு நான் நினைக்கல. நான் வந்து சினிமாலே இருக்கேன். நான் சினிமாலே இருந்து மக்களை நல்ல அரசியல் தலைவர்களும் இருக்காங்கல்ல, என்னென்ன நிறைய பேர் இருக்காங்க. எடுத்துக்காட்டு நம்ம காமராஜர் இருக்கார்லப்பா, சொல்லுங்க. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இப்போ தம்பி காமராஜர் கக்கன்லாம் பெற்றெடுத்த தமிழகம் இல்லையா? அவங்கெல்லாம் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே உயிரை விட்டவங்க. எம்ஜிஆர் எடுத்துக்காங்க, நிறைய பேர் சொல்லலாம். அவங்க மக்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, அந்த மாதிரி நிறைய இளைஞர்களை வந்து அரசியல்னால பின்வாங்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே போய் ஹானஸ்ட்டாக இருந்து காட்டலாம். நான் ஒரு எம்எல்ஏவா, கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வருதா, அது மக்களுக்கு மட்டுமே செலவு பண்ணுவேன், எனக்கு வர்றது சம்பளம் போகும். இந்த மாதிரி ஒரு 4 பேர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தாங்கன்னா, நான் மதுரையிலேயே நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தேப்பா. இப்போ வர்ற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்லாம் நான் எந்த ஒரு லஞ்சமே வாங்க மாட்டேன், ஹானஸ்ட்டாக இருப்பேன், அந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸை பார்த்துருக்கேன். நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே பாருங்கள், இப்போ படித்து வர்ற பசங்கள்லாம் நிறைய போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள்ஸும் சரி, எஸ்ஐயும் சரி, நான் லஞ்சமே வாங்க மாட்டேன், ஹானஸ்ட்டாக, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கம்மா யங்ஸ்டர்ஸு. ஸோ அதுதான் ஓகே. உங்களுக்கு அரசியல் அதுலேயே நீங்கள் சூப்பர் ஸ்டார் மாதிரி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு சினிமாலே இருந்துடணும் எப்படியாவது. அரசியல்னா பற்றி சொன்னோன்னா, அரசியல்ன்றது ஒரு நல்ல புனிதமான தொழில் தான். அதில் அரசியல்வாதிகளை பற்றி நான் தப்பாகவே நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து இப்போ வந்து அரசியல்லையும் நல்ல அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க, நல்ல தலைவர்கள் இருக்காங்க. நம்ம தமிழகத்திலே நல்ல அரசியல் பேசக்கூடிய நல்ல ஒரு அதெல்லாம் இப்போ நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. ஆனால் அவங்க கிடைச்சது நம்ம தமிழகத்துக்கு ஒரு பெரிய வரம். அதனால அரசியல்வாதிகள் நல்லவங்க தான். ஸோ அது எப்படின்னா வந்து இப்போ அரசியல் வேணாம், சினிமாக்குள்ளேயே ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாக்குள்ளேயே எனக்கு. ஆமாம், சினிமா. அண்ணா இப்போ உங்களுக்கு ஒரு படம் எடுக்கிறாங்கண்ணே, இப்போ உங்களை வச்சு ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி ஒரு படம் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்கணும். எனக்கு வந்து இப்போ தளபதி அவர்கள் பேரை சொன்னோம்னாலே திருப்பாச்சி, சிவகாசி, இப்போ லியோலேருந்து எல்லாமே வந்து மைண்டில் நிற்கக்கூடிய ஒரு பேர். இந்த மாதிரி உங்கள் படத்துக்கு இந்த ஒரு டைட்டில் வச்சா நல்லா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை, இந்த ஒரு டைட்டில் பண்ணால் என்ன டைட்டில் சொல்லுவீங்க? கொம்பன். கொம்பன். ஓகே, சூப்பர்ண்ணா. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நேம் நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? பாஷா படத்தை ரீமேக் பண்ணுது திருப்பி இல்லை, அந்த பேர் எனக்கு இப்போ பாஷா, படையப்பா எல்லாமே ஸ்டைலாக இருக்குது. ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு இப்போ அந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும், என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு சமூக கருத்து, ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படமாகவும் இருக்கணும். ஸோ அதனால் அந்த படத்தோடைய டைட்டில் வந்து இப்போ ரஜினி சார் படத்தோட ஒரு டைட்டில் அண்ணாமலை, பாஷா, அப்புறம் படையப்பா, இது இந்த ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணணும். ஸோ அண்ணா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன் இது விஷயம் என்னன்னா, இந்த நெகட்டிவிட்டியை கடந்து போகிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபீல்டில் நெகட்டிவிட்டியை கடந்து போகிறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்று? இப்போ அதுதான் மெயினான பார்ட்டுமா. நெகட்டிவிட்டின்றதுமா டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சனை பொறுத்து இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கெட்டது பண்ணி நெகட்டிவிட்டி எடுப்பாங்க. சிலது பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணாலும் நெகட்டிவிட்டி அதிகமாக வருமா. ஏன்னா அதிகமாக ஹீரோஸும் ரொம்ப ட்ரோல் ஆவாங்க. யார் நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் ட்ரோல்ன்றது அவங்களுக்கு தான் கிடைக்கிற ஃபஸ்ட்டு ப்ரைஸு. ஸோ அதாவதுமா, வேர்வை சிந்தாமல் கஷ்டப்படாமல் முன்னுக்கு வர முடியாதுன்ற மாதிரி ட்ரோல் இல்லாமல் நெகட்டிவிட்டி இல்லாமல் முன்னேற முடியாது. அது சொல்லிட்டு இருந்தேன் வந்து ரொம்ப முக்கியம்னா அந்த பையன் வந்துட்டு ட்ரோல் பண்ணுறதுலாம் வந்து நெகட்டிவா இல்லை தப்பாக ட்ரோல் பண்ணுறாங்க. அவர் மட்டும் இல்லைப்பா, அது அவங்க இப்போ ட்ரோல் பண்ணுறவங்க பண்ணுற தப்பு. அது என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணே வந்து ரொம்ப தைரியமானவன், பழந்துன்னு கொட்டப்பட்டாள், நான் 6ஆவதுலேயே மைக்க பிடிச்சாள், என்னையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அப்படி அதாவது டிப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னே பேசுவாங்கம்மா.
பயங்கரமாக டிப்ரெஸ் பண்ண பேசுவானுங்க. இவங்கள மாதிரி நம்ம 1000 பேரை பார்த்துருப்போம். அதாவதுமா கமெண்ட் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை கண்ணு, சில பேர் எனக்குன்னு ஃபோன் பண்ணி அதை அப்படியே அவங்க பேச்சிலே தெரியும் டிப்ரெஸ் பண்ணுற மாதிரி. அப்போ அவங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அது தப்பு, அது அப்படி பண்ணக்கூடாது. நாளைக்கு அவங்க பையனே ஒரு ஸ்கூலில் போகிறாங்க, ஒரு காம்படிஷனில் வின் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து இது அசிங்கம் இது தப்புன்னு சொல்ல முடியுமா? அவன் நல்லா தானே பண்ணுறான். அவங்க பையன் போய் ஒரு ஸ்பீச் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினா அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு பெருமை, நடிச்சோ என்ன அவன் பையன் இப்படி கேவலமாக பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை அவங்களுக்கே ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, பொம்பளை பிள்ளைய போய் நீங்கள் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடணும் சொல்ல முடியாது. என்ன ரீசனாக அவங்க டேலண்ட்டை காட்டுறாங்க. அது மாதிரி யாரையும் போய் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுமா. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்கப்பா. அண்ணனுக்கே ஒரு தடவை ஒருத்தவங்க அவங்க பண்ண ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆட வச்சு ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. அண்ணனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நானும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியாச்சு. அண்ணே நிறைய சர்டிஃபிகேட்லாம் ஸ்கூலில் போட்டீங்க, நானும் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட். 8th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் போட்டுக்கிட்டு இருக்கோம். என் கண்ணில் கிடைக்கிறதா எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ இருந்தே சரி ஒரு டேலண்டானவர் ஒரு பண்ணுறாருல, அதுவும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆபாசம் இல்லாமல். ஸோ திறமையை காட்டுறப்ப அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொன்னேன், நீங்கள் இதை பண்ணலாமா, அவங்க பொண்ணு இந்த மாதிரி இது ஸ்டேஜ் ஏற்றி ப்ரைஸ் வாங்கினது இது தப்பு இல்லையா அப்படின்னா அப்படியே முழிக்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட அந்த நெகட்டிவிட்டி ஷேடுன்றதை எப்படி கடந்து வரீங்க? இப்போ நம்ம நெகட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சிம்பிளான வே என்னன்னா இக்னோர் பண்ணணும். நம்ம வந்து இப்போ வந்து நெகட்டிவாக இப்போ நம்ம ஒருத்தர் முன்னேறாங்கன்னா அதை பாராட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம கூட இருக்கணும்னு எப்படியாவது முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான். இப்போ வந்து இப்போ ஒரு நெகட்டிவாக ஒன்று பண்ணுறாங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சில பேர் அதை தாண்டி போயிடுவாங்க. சில பேர் அதை பற்றி கவலைப்பட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்மளை நோக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்காக நம்மளை அழிச்சிக்க கூடாது, ஒரு நல்ல விஷயத்தை தேடி போனோம் அப்படிதான். ஸோ அதனால வந்து இப்போ நம்ம நெகட்டிவாக நம்ம ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம அதை பாசிட்டிவாக மாற்றணும். நம்மளை தப்பாக பேசுகிறவங்கள நம்ம கரெக்டாக பேச வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம வந்து நமக்குள்ளே என்ன தோணுதோ அதை நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம சொன்னால் அவங்க அது புரிஞ்சு போகிறாங்க. ஸோ அப்படிதான். ரொம்ப ஜாலியான கமெண்ட், கிண்டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு அதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடும், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், நமக்கு புண்படுத்தாத மாதிரியும் இருக்கும். ஓகே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க? நிறைய பேர் சஞ்சய் ராமசாமி அதுக்கப்புறம் போட்டுட்டு லோ பட்ஜெட் ராமசாமின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் சூர்யா தாக்கப்பட்டார்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சூர்யா தர்பூசணியால் தாக்கப்பட்டார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ஓகே ஹர்ட் ஆகுனா கூட ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஜாலி கமெண்ட்ஸ் ஆனமா, இதெல்லாம் ஹர்ட்லாம் பண்ணாது. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி பேர்ட் கமெண்ட்ஸ் நிறையா வருது. ஸோ வரிசையாக என்ன இப்போ அண்ணன் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து அவராக நான் பார்த்தேன், அவர் 2-3 கமெண்ட்ஸ் படிச்சுட்டு அப்படியே சைலண்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டாரு மேலே, இதை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற கணி ஸ்க்ரோல் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வரதான். இந்த மாதிரி இப்போ அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் வளர்ந்துட்டு இருக்காருன்னா அது பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி அவரை வளரக்கூடாது, அவர் முன்னேற்றத்தை அவர் வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை கரெக்டாக பண்ணி நம்ம இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ ஒரு ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு கதை தான், அந்த காது கேட்காத தவளை மாதிரி நம்ம இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஊரு ரொம்ப பேசும் ஆனால் உண்மை சொல்ல கூசும், போடு 100 வேஷம் தினம் பொய்ய சொல்லி ஏசும். அந்த மாதிரி ரஜினி சார் சொல்கிறது ஒவ்வொன்றுமே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. ஸோ நம்மளும் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வர்றதை வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். அப்புறம் வந்து அதே சமயத்தில் அந்த கமெண்ட்டை வந்து நம்ம எப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம திருத்திக்க நினைக்கணும். ஸோ தப்பாக கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அதான் நான் சொல்லுவேன். ஏதாவது ப்ரொபோசல் இந்த மாதிரி வந்திருக்கா நீங்கள் வெளியே போகும்போதோ இல்லை பர்சனல் கமெண்ட்ஸில் பர்சனல் மெசேஜஸில் இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது ப்ரொபோசல் வந்து இல்லை, ஆனால் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸில் வந்து நிறைய இந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக நல்லா தான் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஆனால் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வளர்ந்துக்கிட்டே போவோம். அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டு பெண்களுக்கு பிடிச்சதுமா, அவங்க எதிர்பார்க்குறது தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு பொறுப்பான பையன், நேர்மையான பையன், இவரை நம்மளை வச்சு கரெக்டாக பார்த்துக்குருவாரா. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் மாதிரி ஒரு நல்ல குணம் படைச்சவங்க யாருமே இருக்காது. தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் திவாகர் மாதிரி ஒரு பையன் கிடைக்குமா? இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன், அந்த தமிழ்நாட்டு பெண்களோட குணம் பிடிச்சிருக்குமா, ஒரு நேர்மையை ரசிக்கிறாங்க. அதாவது கண்ணு நம்ம வீட்டுக்கார் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், இத்தனை லட்சம் சம்பாதிக்கணும், அப்படி இப்படின்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்கம்மா. தமிழ்நாட்டு பெண்களை எதிர்பார்க்குற ஒன்றே ஹஸ்பண்ட் நல்லா கேர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு இல்லாமா. நம்மளோட நல்ல ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்க தானே தெரிய வரீங்க வெளியே நிறைய இடத்துல. நம்ம நல்ல குணம் தான் இருக்கு. அதாவது நம்ம ஒரு பக்கம் நல்ல குணம் மட்டும்தான் இருக்கு. சில பேர் ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, நல்ல குணமாகவும் இருப்பாங்க, ஒய்ஃபுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. எனக்குலாம் சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. நிறைய பேர் ஒய்ஃபுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அன்பாக இருப்பேன், நல்லா வச்சுக்கிறேன்னு வைங்களே. சில பேர் சமைச்சும் கொடுப்பாங்க ஒய்ஃபுக்காக. நம்மளை விட உயர்ந்த குணங்கள் உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஒய்ஃபுக்கே வந்து துவச்சும் கொடுப்பாங்க, அது தப்பு கிடையாது. லைஃப் பார்ட்னருக்காக பார்க்குறது இந்த குணம் தானே எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது. நான் உங்களை பெரிய ஆள்னு சொன்னா நான் பெரிய ஆள் இல்லை, என்னோட பெரிய ஆள் நிறைய உண்மை சத்தியமா. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே துவச்சு கொடுப்பாங்க, அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க.
ஓகேவா, எல்லா கேரும் நல்லா பார்த்துக்குறாங்க. பட் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, அன்பை மட்டும் தான் நம்ம காட்ட போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்மளை விட நல்லா பார்த்துக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்களை தான் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் லைக் பண்ணுறாங்கம்மா. அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நிறைய பாருங்களேன், அப்படி எந்த பெண்களுமே எதிர்பார்க்க மாட்டாங்கம்மா. அவங்க எதிர்பார்க்கறது வந்து என்னன்னா நம்மளை நல்லா கேர் பண்ணிக்கிறணும். ஸோ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்மா. நன்றி. உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.